ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நைட்டு டின்னர் வந்து நூடுல்ஸ் தான் செஞ்சேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நூடுல்ஸை போட்டாச்சு. நூடுல்ஸை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா நூடுல்ஸ் நல்லா வேக தட்டியும் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அது மசாலா தண்ணியை எடுத்து வச்சாச்சு. அது நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சுன்னா கொதித்து வந்த உடனே இருக்கிற மசாலாவும் போட்டு நல்லா ஒரு கிண்டியாச்சு. கடைசியாக மசாலா போடுறப்ப நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாட் மசாலாவும் போட்டு கிண்டிட்டேன். சாட் மசாலா ரொம்ப குழையினா சாட் மசாலாவே உங்களுக்கு உப்பு இருக்கும், மசாலாலே உப்பு இருக்கும், உப்பு கைக்கும். அதனால கொஞ்சமாக போட்டு நான் கிண்டி எடுத்துட்டேன். எல்லாம் மசாலா, சாட் மசாலா, நூடுல்ஸ் எல்லாம் ஒன்றா பெரட்டி விட்டு கடைசியாக ஃபைனலாக நான் ஒன்று சேர்த்து அதை வீடியோ எடுத்து அதை என் பையன் வந்து சர்வ் பண்ண மறந்துட்டான். அதனால இந்த வீடியோலாம் வந்து வராது. அது என்ன சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கடைசியாக எல்லாம் கிண்டி முடித்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா நூடுல்ஸ் நல்லா பொழுன்னு வர்றப்போ சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு சிப்ஸு, இந்த லேஸ் நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த பாக்கெட்டு தான். அதை வந்து கடைசியாக நொறுக்கி விட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நொறுக்கி விட்டு நல்லா மலை தூரல் மாதிரி லேசாக தூவி விட்டு அந்த கிறிஸ்பியோடு இந்த காரசாரமாக சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள். நாங்களாம் சாப்பிட்டு பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. அது நம்ம சூடாக தான் சாப்பிட்ணும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.